காசியில போய் எங்கட புனிதங்களை கரைக்கிறோம்னு சொல்லுவோம். அதே மாதிரி ராமேஸ்வரம் அப்படியா உண்டு. இந்த பேரே வந்து ராமேஸ்வரம் ஆலயம் தான் சொல்லப்படுது. இதான் அப்துல்லா நினைவு மண்டபம். அப்துல்லா நினைவு மண்டபம். நாங்கள் என்ன சொன்னால் அங்கே தனுஷ்கோடிக்கான போய்கொண்டிருக்கிறோம். இப்போ வரைக்கும் இது காட்சிப்படுத்த போகிறோம். அப்துல்லா நினைவு மண்டபம். ₹100 என்ன? இது ராமேஸ்வரம் என்ன கோயில்? என்ன இந்த கோயில்? போகிற கோயில் சிவன் கோயிலா? இது பஸ் ஸ்டாண்டு. இதான் ராமேஸ்வரம் பஸ் ஸ்டாண்டு. மெயின் பஸ் திருச்சி கிட்டி அங்கே வர எல்லாம் இங்கே வரும். இங்கே எல்லாம் அப்புறம் லோக்கல் சார். கோபுரம் வந்துட்டு தானே. நிலையம் பெற மாட்டோம். அதுக்குள்ள போயிட்டு ராமர் அதை பார்த்துட்டு தான் அங்கே வந்து ராமர் பாதம் மட்டும் கொண்டுவிடும். பாதம் உங்களை போகணுமா? அதான் அதில் போவோம். கும்பிட்டு ராமர் பாதம் என்னென்னு சொன்னால் இந்த கோயிலுக்கு வரோன்னு சொன்னால் இந்த பார்க்கிங்கள் கூடுதலாக இருக்குது. என்னென்னு சொன்னால் உள்ளே விட மாட்டாங்க. அங்கே ஆரம்பத்தில் வரைக்கும் கோயில் கடிக்கு வரைக்கும் ஒரு ₹100 உங்களுக்கு வெட்டிடுவாங்க. இந்த இங்கே வந்து இந்த டோல்கேட்டு அதில் வெட்டுற மாதிரி ₹100 கட்டணும். அதை விட உங்களோட இந்த கார்கள் வாகனங்கள் விட உண்டா அதுக்கு ஒரு ₹100. பிறகு இந்த குளிக்கிறதுக்கு இந்த கழிவறைகள் பயன்படுத்தணும்னு சொன்னால் அதுக்கு ஒரு ₹100. அப்படியான காசுகள் வந்து கூடுதலாக இங்கே வாங்கப்படுது. இப்போ நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா கார் விடுறதுக்கு மட்டும் இதில் அதுவும் இந்த இணலில் சும்மா விடுறதுக்கு ₹100 கட்டிப்பட்டு தான் பாரோம். கிரியைகளை நடக்குது. இந்த கோயிலில் வந்து கால் நினைச்சு அதை தீர்த்தமாடி குளிச்சுட்டு தான் வந்து இந்த கடலில் குளிச்சு தான் அங்கே கோயிலுக்கு போகணுமா. இப்போ எல்லோரும் உடனே வந்த உடனே வந்து நாங்களோட வாகனங்களெல்லாம் விட்டுட்டு வந்த உடனே காலில் நினைச்சி அதில் குளிச்சு தான் நாங்கள் போயிடணும்.
ராமேஸ்வரம் இல்ல இது இருக்கு. ராமேஸ்வரம் சிவன் இதன்றது உலக ஃபேமஸ் அப்பா. ஆ காசியில போய் இந்த எங்கட புனிதங்களை கரைக்கிறோம்னு சொல்லுவோம். அதே மாதிரி ராமேஸ்வரம் அப்படியே உண்டு. இது ராமேஸ்வரம் கடற்கரை தானே? அப்ப ராமேஸ்வரம் கடற்கரை. இது ராமேஸ்வரம் சிவன் கோயில். சிவன் கோயிலோ? ஆக்கள் அந்த அஸ்திகள் கரைக்கிறதுக்கெல்லாம் இந்தியால பாக்குறது. அதான் அந்த காசியில ராமேஸ்வரம் ரெண்ட தாண்டெல்லாம் கரைக்கிறது. புனித தீர்த்தம். புனித தீர்த்தக்கரை. நாங்களும் காலை நினைச்சிட்டோம். அண்ணன் இங்கே போமா போயிட்டேன். இதான் நிற்கிறேன். போம்ண்ணா. நிறைய ஜனம் தான் நிற்குது தானே? எல்லாம் சாமியார் மாதிரி இருக்கு. ये दायरे என்னண்ணா? கிரியை நடக்குது தானங்கள் தானே? அவங்கள கீரி மேலாதல் மாதிரி ஏன்னா அந்த கிரிகள் அது எழுத கிரிகள் எல்லாம் நடக்கும். மீன் இல்ல சார் சேர்த்துக்கு இதில் சிவலிங்கம் கொண்டு ராமேஸ்வரம் நகராட்சி புனித தலத்துக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறது. அக்னி தீர்த்தம், ராமேஸ்வர ஆலயம், கோதண்ட ராமர் கோயில், இந்த 3 விஷயம் இதில் இருக்குது. அக்னி தீர்த்தம் நாங்கள் இப்போ காட்சிப்படுத்தினா வந்து அக்னி தீர்த்தம், அடுத்த ராமேஸ்வர ஆலயத்துக்கு போய் கொண்டிருக்கிறோம். கோதண்டன் ராமர் கோயில் அது அங்கால 11 கிலோமீட்டரில் இருக்குது. அக்னி தீர்த்தம், ராமேஸ்வர ஆலயம், கோதண்ட ராமர் கோயில். கயன் இதுன்ற பேரே வந்து ராமேஸ்வர ஆலயம் சொல்லப்படுது. அடுத்த தீர்த்தத்துக்கு பேர் வந்து அக்னி தீர்த்தம். அதுக்கு அங்கால வந்து ராமர் கோயில் என்று உண்டு. அது 11 கிலோமீட்டர் இருக்கா. இது நாங்கள் வரைய அந்த பக்கத்தில் வந்து நாங்கள் நேர ஒரே மாதிரி கிடையாது கோபுரம். அது வேற கோபுரம். கோபுரம் இது எல்லா பக்கம் இருக்கு. சரி சரி சரி. நாங்கள் போய் சுற்றி இதுதான் பிரதான வாசல். நாங்கள் வரைய காட்டினது வந்து பின்பக்க கோபுரம். அது கனதூரத்துக்கு முன்னுக்கு தெரிஞ்சது பெரிய கோயில் தான்.
ராமேஸ்வரர் ஆலயம் கட்டப்பட்ட காலம் 12ஆம் நூற்றாண்டு முதல் 14ஆம் நூற்றாண்டு வரை ராமேஸ்வரர் ஆலயத்தை தரிசித்து புண்ணிய தீர்த்தங்களை நீராடி தங்களது முன்னோர்களுக்கு சிரார்த்தனம் செய்யப்படுவதற்கு பாவங்களை கண்டு புண்ணியம் ஏற்படுகிறது என்பது ஐதீகம். கிழக்கு கோபுரமா? எல்லா இடம் சென மாட்டாங்களே. கிழக்கு கோபுரம் நுழைவாயில் சொன்னால் இங்கேயும் 100-200 ரூபா ஃப்ரீ டிக்கெட் 2 இருக்குது. நாங்கள் 2க்கு வேலைக்கு வந்தபடியாக ஃப்ரீ டிக்கெட்டுக்காக போகிறோம். ஒரு கொஞ்சம் செல்ல பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியாக க்ரௌடாக இருக்குமா. இல்லை போட்டிருக்கு சிறப்பு தரிசனத்துக்கு 200 ஆண்டு போடப்பட்டிருக்கு. 100-200 சொல்லி போடப்பட்டிருக்குது. பொது தரிசனத்துக்கு தான் ஃப்ரீ, அதாவது பொதுவான காசு கட்ட தேவையில்லை. அரமலத்தியாலம் இந்த கம்பி கூடெல்லாம் சுற்றி வழியில் வந்தோடனே சுப்பிரமணியரை கும்பிட்றோம். இப்போ நிறைஞ்சன்றிருக்கு உள்ளே வாரதுக்கு. எல்லா கோயிலையும் இங்கே அப்படி தான். நாங்கள் இப்போ தான் கோயில் கும்பிட்டு வெளியில் வந்துட்டோம். உண்மையாகவே கிட்டத்தட்ட ஒரு மலத்தியாலத்துக்கு கிட்ட வரும் உள்ளே போய் ஒவ்வொரு அந்த என்ன சொல்கிறது கம்பிகளுக்கு கட்டப்பட்ட அதுக்குள்ள சுற்றி போய் ஒவ்வொரு சன்னிதானத்துக்கும் போயிட்டு இப்போ சிவன்டைக்கும் பார்வதினையும் போயிட்டு எல்லாம் கும்பிட்டு வர ஒரு மலத்தியாலத்துக்கிட்ட வர்றாங்க. கோயிலுக்குள்ளே மட்டும் பெரிய பிரமாண்டமான ஒரு கோயில் தான். என்ன முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் புல் கருங்கல், வெளியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிவந்த வேலைப்பாடுகளும் இருக்குது. இல்லாட்டி வர்ண வேலைப்பாடுகள் இடப்பட்டிருக்கு. கருங்கலுக்கு சிலருக்கு வர்ண வேலைப்பாடுகள் இடப்பட்டிருக்குது. இதுவும் ஒரு தனித்துவமான ஒரு அழகிலான கோயிலாக தான் இருக்குது. ஆனால் இது உள்ளே போய் கும்பிட்ற அளவில் நிறைய தூரத்துக்கு கம்பி அந்த சுற்றி பார்க்க போகிறது நிறைய தூரத்துக்கு இருந்தது. அப்போ நடந்து ஒரு மலத்தியாக்கிட்ட உள்ளே நடந்திருப்போம் கோயிலுக்குள்ளே மட்டும். இந்த கோயிலில் எல்லோரும் சங்குகள் வாங்க போகிறேன். சங்கரில் பேர் அடிக்கிறேன். இந்த பிச்சுமணி கயானா எல்லாம் சங்கில் பேர் அடிக்கப்படும். எவ்வளோ ஆகும் இது கயன்? இது எவ்வளோ? எவ்வளோ? 20 ரூபா. 5 ரூபா. ₹5 இந்த டிசைன் சாங்கில் எடுங்க. இந்த டிசைன் எடுங்க, மற்ற செங்க வேண்டாம். எல்லாரும் வாங்கினோம். பிச்சுமணி இது வாங்கிட்டேன். பிச்சுமணி வாங்கிட்டேன். நான் இதை எடுத்து இல்லை எல்லாரும் வாங்குறோம். குறைச்சி படிச்சல ஏதோ ஒன்று அப்படியே. இது கோயிலில் வாசல் பகுதி. நாங்கள் உடனே சுற்றி கித்தி அதெல்லாம் போயிட்டு வழியில் வாரோம். போய் இதெல்லாம் போனாங்க. இதுலேருந்து தனுஷ்கோடி 25 கிலோமீட்டர் தான். ரயில் நிலையம் 5 கிலோமீட்டர் தான். கோயிலில் முன்பக்கம் பாருங்க.
மக்களாக இருந்தால் அதெல்லாம் எவ்வளவு? 1 10 ரூபா. என்னப்பா இப்போ வெயில் ஏறிட்டு பித்தளை பொருட்கள் இதில் கோபுரம் நல்லா தெரியும். இதுல சாப்பிடுவோமே. நாங்கள் கோயிலால் வந்து சாப்பிட போகிறோம். ஹோட்டல் வசந்த பவனில் போகிறோம். ஹோட்டல் வசந்த பவன். காலை உணவும் சாப்பிட்டாச்சு, வலிக்கிட்டாச்சு. மீட்டிங் நடக்குது இங்கே. கோயில் மீட்டிங் நடக்குது. கோயில் கூட்டம், நிர்வாக கூட்டம் இது போதோட சண்டேல நடக்குது. ஏதோ வாக்குவாதங்கள். தனுஷ்கோடி, ராமர் பாதம், மதுரை இவ்வளவுக்குரிய பாதையிலும் இதெல்லாம் இருக்கு. நாங்கள் இப்போ இந்த ராமர் பாதத்தை பார்க்க போகிறோம். பிச்சுமணி, கோயில் எப்படி இருந்தா இப்போ போன கோயில்? நாங்கள் போன எல்லா கோயிலையும் விட சரியா பெருசு. பெரிய கோயில். பெரிய கோயில். பெரிய கோயில் உள்ள போய் சேர்றதுக்கு இல்லை விடியுது. அது நாங்கள் நேரத்துக்கு வந்தபடியால போய் இறங்கி வந்துட்டோம். அதான் இந்த நேரத்துக்கு வரணும்னு சொன்னா விடிய நாங்கள் வலிக்கிட்ட நேரத்துக்கு வலிக்கிறோம். 3:30 வலிக்கிட்ட தான். ஒரு இடம் நிக்காம அப்படியே தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்தோம் நாங்க. மற்ற இந்த கோயிலாம் காசு கொடுக்காம உள்ள போயிருக்கிறோம். பாக்கிங்க விட இந்த காசு எங்களுக்கு காசு கொடுக்காவிட்டா இதுக்கு மட்டும். இதுலயும் குப்பை மாடுகள் இருக்கு. மாங்காடு, ராமர் பாதம், மதுரை இவ்வளவு இருக்குது. ராமர் இதுக்கு பாம்பன் பாலம் போய் போகணும். மதுரைக்கு போறோம்னா இதுல பெரிய ஒரு லைட் ஹவுஸ் இருக்கு. பாத்தீங்களா? லைட் ஹவுஸ் டவர் என்ன பெருசு, நல்ல பெருசு, வித்தியாசமா கட்டியா உயரமா. தாமரை மஹால் கல்யாண மண்டபம். இடத்தின பேர் சம்பை என்ற ஒரு இடம் கிடக்கு. சம்பை.
இடங்களை பார்த்தா அந்த நார்கோயில் மாதிரி கிடக்கு. அந்த நார்கோயில் பக்கம் இருக்கும் அந்த திட்டுகள், மணக்காடு, நார்கோயில். ஃபுல்லாகவே நான் ராமேஸ்வரம் வந்த ஆரம்பத்துலேருந்து அப்படி தான் இருக்குது, மணல்லாம் கூட. ஓ அர்ஜுனா தீர்த்தமா, பீம தீர்த்தம். ஒவ்வொன்றுக்கு ஒரு பேர் வைக்கப்பட்டிருக்கு. பஞ்சரதம் மாதிரி ஒவ்வொன்றுக்கும் வைக்கப்பட்டிருக்கு. மாஸ்காரர் போயிடும். மாஸ்குக்காரர் மூஞ்ச பொத்தி மாஸ்க் போட்டு மூஞ்ச பொத்து போய் ராமர் பாதம் கோட் இருக்கு. ராமேஸ்வரம் செல்லும்படி என்ற ஓட்டு கிடக்கு. வெள்ளுண்டி தீர்த்தம். நான் முதல் போனதுக்கு இதெல்லாம் போகுது. தீர்த்த கோணியெல்லாம் கணக்கு இருக்கு போடுது. பழைய இது அப்படி ஏரியா. மகனை மேத்தி ஹெல்மெட் இல்லாம கோயில் ஒன்று கிடக்கு. வடகாடு அங்க மேலேயா? அதான் பாத்தீங்க அங்க இந்த அதான் அப்போதான் நான் அந்த பக்கம் அப்படியே போய் மேல போய் வெறி சுத்தி ஓடியாம இது மாதிரி கோயில், ராமட்ட கோயில். ராமபாத கோயில் அந்த இவ்வளவு விஷயமே இருக்கு. லட்சுமண தீர்த்தம், வில்லுண்டி தீர்த்தம், அக்னி தீர்த்தம், கோதண்ட ராமர் கோவில். எல்லா சுற்றுலா இடங்கள்லையும் கடை தான். வந்த உடனே கடை என்ற ஒரே மாதிரி தான் இருக்குது. எல்லாம் நீங்கள் எழுதி வச்சு. ஓ அதெல்லாம் கூட வாங்க. இது வந்து ராமர் பாதமா, மேலே ஏறித்தான் போடுவோம். நாங்கள் ஏறப்புறம் கயன் ராமர் பாதம் ஏறப்புறம் படியில் ஏற உணவுலாம் கடைகள். வா ஏமான படி கூட பெரிய படியாக கிடக்கு. ஏறிக்கிறேங்கிற சரி கூட கீழே ஒரு சாக்கு கொண்டு விரிச்சுக்கிற குரல் சரக்கான். ஓ ரெண்டாலும் சரக்க பார்க்குங்க வேணாம். ஆளும் உயரமான கோயில் ரெண்டு இல்லை, பயப்பட தேவை. நடக்கலாம். ஆனாலும் உயரம் தான். அதே ஏறிடலாம். அதுக்கு மேலே வரணும் போட வரலாம். அங்கே நான் போன கோயில் அந்த கோயில் அந்த ராமேஸ்வரம் கோயில். இங்கே இந்த பெரிய 4 நடுவில் பெரிய கோபுரம் உண்டு, முன்பக்க கோபுரம். மேலே வரும். ஒருக்கா வந்து ஒரு தூணுள்ள மடங்கள் மாதிரி உண்டு. அதுலேயும் ஒரு கோயில் சாமி இருக்குது. நான் மேல் பகுதிக்கு வந்துட்டோம். இங்கே வந்த உடனே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கோயில் தெரிஞ்சால்
கோயிலும் மண்டபம் அது கோயில் அதுவும் ஒரு கோயில் மண்டபம் ஆனால் முன்னுக்கு இது மாதிரி போட்டு ஓ இல்லை கோயில் விழா கிடக்கு கற்பகிராமம் எல்லாம் கிடக்கு கோயிலோடு சேர்ந்த மண்டபம் அதோட இங்கே மணல் மூட்டை பாத்தி எங்கட அங்கால இருக்கிற மாதிரி நாறு கோயில் அங்கால அதில் மாதிரி தான் கிடக்கு இதுலேயும் வந்து ஃபோட்டோ எடுத்து கொடுக்குறது மேல் பகுதி வந்துட்டேன் மிஞ்சி இதுதான் பாதம் எது பாதம் கீழே பாதமா கையன்றா நாங்கள் பாதம் மேலேன்னு வந்தனால கீழே இந்த நாங்கள் முதல் இடத்துல வந்து ராமர் பாதம் இது நாங்கள் மேல் ராமர் பாதம் அந்த கோயிலுக்கு மேலே நிற்கிறோம் முதலரி இப்போ 2 தட்டாக இருக்குது முதலாவது தட்டிலாம் வந்து ராமர்கிட்ட பாதம் இருக்கும் நாங்கள் வடியை காட்சிப்படுத்தி கொண்டு போவோம் முரங்கை சொன்னால் இதான் வந்து ராமர் பாதம் மேலே போயிட்டு வந்து நாங்கள் ராமர் பாதம் இருக்கிற இடம் ஆனால் அதை வந்து காட்சிப்படுத்திடலான்னு சொல்லி எழுதி போடப்பட்டிருக்குது இதுதான் ராமர் பாதம் அந்த மேல் கோயில் பகுதியெல்லாம் நிற்கிறோம் இதில் ஏறி வந்து நாங்கள் இதில் ஏறி வந்து மேலெல்லாம் போய் காட்சிப்படுத்திட்டு வந்து நிற்கிறோம் இதுதான் வந்து ராமர் பாதம் இன்றைய பயணத்தின் முதலாக காணொலியை இதோட முடிச்சு கொள்ள போகிறோம் என்னென்ன விஷயம் எங்களோட ஆரம்ப பயணங்கள் இருந்தது நான் கொஞ்சம் நேரம் நித்திரம் வந்துட்டேன் காலம் வெளிக்கிட்டது வந்து 4 மணிக்கு அங்கேருந்து வெளிக்கிட்டு எழும்பினது விளைக்கல 2:30க்கு குளிச்சு 4 மணிக்கு திருச்சியிலேருந்து வெளிக்கிட்டு நாங்கள் கிட்டத்தட்ட 3.5 மணித்தியால ஓட்டம் வந்து இடையில முதலாவது பார்த்தது பாம்பன் பாலம் அதுக்கு முன்னும் கணக்க காணொலியில் கணக்க இடங்கள் பார்த்தது கொஞ்சம் பேர் நித்திர மற்ற கொஞ்சம் வீடியோ எடுக்கல இருட்டண்டபடியா நிறைய இடங்கள் இருக்கு நாங்கள் ஒவ்வொரு டைம் எடுக்கிறாங்க 2 பேரும் 6 மணி பிறகுதான் வீடியோ எடுக்க வலிக்கிட்டேன் வெளிச்சம் இப்போ பாலத்தை முடிச்சுக்கொண்டு இப்போ இங்க போயிட்டோம் ராமேஸ்வரம் சிவன் கோயிலுக்கு போய் பார்த்துக்கொண்டு அப்படியே ராமர் பாலவும் பார்த்து அதுக்கு முதல்ல சாப்பிட்னாங்க ஒரு கடையில் பவனில் சாப்பிட்னாங்க அந்த காட்சியில எல்லாம் வரும் எல்லாம் வரும் என்னென்ன தொடர்ந்து நாங்கள் இப்போ தொடர்ந்து 2-3 நாளாக விடியப்புறம் முழும்புறதும் இரவு லேட்டாக படுக்கிறது தான் போய்கொண்டிருக்கு பயணங்கள் தூரம் இல்லை நாங்கள் திருச்சியிலேருந்து இங்கே வந்தால் நாங்கள் 260 கிலோமீட்டர் 262 கிலோமீட்டர் தள்ளி நேற்று மதுரைக்கு போனாங்க 164 அதுக்கு மாமல்லபுரம் போயிருந்தோம் அது என்ன கணக்கு இல்லை அப்போ முலாஞ்சேரி வந்திருக்கோம் இனி நாங்கள் இங்கே தனுஷ்கோடி எடுத்தா தனி ஒரு காணொலியாக வரும் அப்போ நாங்கள் அதுக்கு முன்னுக்கு இது தனுஷ்கோடியெல்லாம் பார்த்துட்டு போய் அப்துல் கலாம் நினைவிடம் பார்ப்போம் அதுவும் பார்க்க போகிறோம் அப்போ அதெல்லாமே தனித்தனியாக ஒரு காணொலியாக வரும் அப்போ இதோட இந்த காணொலியை முடிச்சு கொள்வோம் சரி இப்போ நாங்கள் ராமர் பாலத்தில் வச்சு இந்த எல்லாம் காட்சிப்படுத்திட்டோம் காணொலியை முடிக்க போகிறோம் இன்னொரு காணொலியை உங்களை சந்திக்கும் முறை விட போகிறோம் என்று உங்கள் அக்குட்டி பிச்சுமணி கயானா பாய்
ஸ்ரீதான் வேறு இல்லை